படிச்சிட்டு இருந்தா கையில புக்ஸ் இருக்கும்ல, எங்க புக்ஸ காமிங்க. நான் வரும்போது நீங்க 2 பேரும் ஜாலியா போனை கையில வச்சுக்கிட்டு வீடியோ தானே பாத்துட்டு இருந்தீங்க. எங்க நீங்க அவங்க கையில போனை பாத்தீங்களே, அவங்க அதுல என்ன பாத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? பசங்க இப்ப படிக்கிறதே போன்ல தாங்க. கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன், விடுங்க. அதான் குழந்தைங்க புரிஞ்சுட்டாங்கல்ல. இந்த வருஷம் இங்கிலீஷ், தமிழ் எந்த நியூஸ் பேப்பரா இருந்தாலும் அதுல நம்ம விளம்பரம் தான் இருக்கணும். ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனோட பேரு மக்கள் மனசுல நல்லா பதியணும். இப்பெல்லாம் யாரும் பேப்பர் பத்திரிக்கை எல்லாம் படிக்கிறது இல்ல சார். எல்லாருமே இப்போ நியூஸ் எல்லாம் போன்ல தான் சார் பாக்குறாங்க. அதுக்கு பதிலா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணோம்னா 10 மடங்கா ரீச் ஆயிடும் சார். அண்ணன் அண்ணி மேல இவ்ளோ ஆசை வச்சிருக்கேன்னா பேசாம அவங்க கிட்ட உன் லவ் சீக்கிரமா சொல்லு. நான் கொஞ்சம் ரெடி ஆகணும்டா. அட என்னென்ன 3 வார்த்தை சொல்றதுக்கு என்ன ரெடி ஆகணும்? அதெல்லாம் சாதாரணமா எல்லாருமே சொல்றது. நான் என் கண்மணி கிட்ட நான் அப்படி சொல்ல முடியாதுல்ல. நான் படம் எடுக்க போறேன்டா. என் படத்துல ஹீரோ நான் தான், ஹீரோயின் கண்மணி. ஒரு விஷயத்த வார்த்தையால சொல்றதை விட அது விஷுவலா காமிக்கும் போது அதோட இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். இந்த வீடியோவை எடிட் பண்ணா வேற லெவல்ல இருக்கும். கண்மணி, நீ மட்டும் என் லைஃப்ல வராம போயிருந்தனா நான் என்ன ஆயிருப்பேன்னே சொல்ல முடியாது. என்ன ஒரு மோசமான பாதையில இருந்து மீட்டெடுத்து என்னை காப்பாத்தி மொத்தமா என்ன மாத்தி என் வாழ்க்கையவே அழகாக்குனவடி. நீ ஒரு தேவதை. நீ சிரிக்கிறத பார்த்தாலே என்னோட கவலை எல்லாமே ஒரு நிமிஷத்துல காணாம போயிடும். போன்ல வீடியோ கால்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் வந்த உடனே ஏன் மறைக்கணும்? என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே.